ஏப்பா அங்க சரோ தனியா இருக்கிறதுல அவளுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எல்லாம் இல்லாம இருக்கிறது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏண்டா அவளை ஒழுங்கா டாக்டர் கிட்ட செக்கப்க்கெல்லாம் கூட்டிட்டு போறியா? இனிமே தான் கூட்டிட்டு போனோம். என்னடா அது இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இத பாரு, இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்பா. தலைச்சாம்புள்ளைய பெற போற பொண்ணு, நாம தாப்பா கவனமா பாத்துக்கணும். அம்மாதான் நீங்க தனியா போனாலும் அண்ணிய பத்தியும் அவங்க உடம்ப பத்தியும் அடிக்கடி விசாரிக்கிறாங்க. ஆனா அண்ணி சுத்தமா இந்த வீட்டை பத்தி மறந்துட்டாங்க. நீங்களே பாருங்களேன், இவ்ளோ நாளாச்சே, ஒரு தரமாவது இந்த பக்கம் எட்டி பார்க்கணும்னு தோணுச்சா அவங்களுக்கு? ஏய் நிர்மலா, ஏன் இதெல்லாம் பெருசா பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் மாணிக்கம் நாம சரோவ வேண்டாதவளா நினைச்சு பேசுறோன்னு இவன் நினைச்சுப்பான். அதை விடு, அவ புத்தி அப்படிதான். அத நாம பெருசு பண்ணோம்னா மாணிக்கத்துக்கு தான் கஷ்டம். நாம என்ன நமக்காகவா அவளை கூட்டிட்டு வந்தோம்? இவனுக்காக தானே கொண்டு வந்தோம். இவன் அவ நல்லா வச்சுக்கிட்டாலே அது போதுண்டி நமக்கு. இருந்தாலும் மனசுல தோணுதுல, அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? தோணுனதெல்லாம் நம்ம சொல்லாம பேசாம இரு. மாணிக்கத்துக்கிட்ட அவ நல்லபடியா இருக்காளா, அதுதான் நமக்கு வேணும். இதுக்கு மேல அவளை பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. என்னம்மா உரிமை கிருமைன்னு பேசுறீங்க? இந்த வீட்டுல நீங்க தான்மா எல்லாமே. உங்களுக்கு தான் எல்லா உரிமையும். நீங்க பார்த்து சொல்றதுதான் எனக்கு. உங்களுக்கு அப்புறம் தான்மா நானே. சரி, இனிமே ஒரு நாள் கூட தவறாம நான் இங்க வருவேன். நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட்டு சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க. சரிப்பா. அம்மா, டைம் ஆச்சு. மனசுல எந்த வருத்தமும் வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், நம்ம குடும்பத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துக்கும் மேல. அத மட்டும் புரிஞ்சுக்க. பரமா, வெளியே போடி, வெளியே போடி, வெளியே போடி. உள்ள கால எடுத்து துண்டா வெட்டிடுவேன். ஏய், நீ போயா வெளியே. ஏய், கதவை திறடி. கதவை திற, உள்ள வந்து கதையை முடிச்சுவேன். உம்பா சீரடி போற. ஏய், கதவை திற, கதவை திற. என்னாச்சு? எனக்கு இது தள்ளுங்க. ரம்யா, ரம்யா, கதவை திறங்க. என்னங்க நீங்க வந்திருக்கீங்களேன்னு கதவு திறந்தேன். இல்ல என்னங்க இது? ஊரே கூடுற மாதிரியே சத்தம் போடுறது. இப்படி புருஷனை வெளியில தள்ளிட்டா நீங்க கதவு சாத்துறது? நீங்களே கேளுங்க. கெட்ட புருஷன் கூட பார்க்காம அடி அடியில அடிச்சு கதவை அடிச்சு வெளியே தள்ளுதா? இந்த பூமி தாங்குமா? நீ அடிச்சா தாங்குற பூமி, நான் அடிச்சாலும் தாங்கும். போயா.